ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபேமஸான சில ஏஐ ஏஜென்ட் ஃப்ரேம்வொர்க்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு அப்ளிகேஷனை அடித்தளத்திலிருந்து கோட் பண்ணி உருவாக்குறதுக்கு பதிலாக ஃப்ரேம்வொர்க்ஸை பயன்படுத்தி உங்களால் வேகமாக அப்ளிகேஷனை உருவாக்க முடியும். இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரின்னு வச்சுங்களேன். இந்த ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸை எடுத்து நீங்கள் வேகமாக அந்த அப்ளிகேஷனை உருவாக்க முடியும். ஸோ அப்படி ஏஐ ஏஜென்ட் அப்ளிகேஷனை உருவாக்க பயன்படுத்தப்படுற 5 ஃபேமஸான ஃப்ரேம்வொர்க்கை பற்றி சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். நம்ம முதல்ல பார்க்க போகிற ஃப்ரேம்வொர்க் மைக்ரோசாஃப்டோட ஆட்டோஜென். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம்வொர்க். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது இதை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் பணம் கட்ட தேவையில்லை. இதோட தனித்துவம், இந்த ஃப்ரேம்வொர்க்கை பயன்படுத்தி நீங்கள் அட்வான்ஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ், அதுலேயும் முக்கியமாக மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸை உருவாக்க முடியும். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஏஐ ஏஜென்ட்ஸ் ஒருங்கிணைந்து வேலை செய்யுமானால் அதை மல்டி ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதனால் வெவ்வேறு விதமான ஏஐ மாடல்ஸை உங்களால் இந்த ஃப்ரேம்வொர்க் பயன்படுத்தி இணைக்க முடியும். அட்வான்ஸ் கான்வர்சேஷனல் ஏஐ சிஸ்டம்ஸை நீங்க உருவாக்க முடியும். மேலும் நிறைய ஏஐ சிஸ்டம் ஒருங்கிணைந்து இதுல வேலை செய்யறதுனால ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாஸ்கை டிவைட் பண்ணி ஒரு டீமா செஞ்சு பிடிக்கிற மாதிரி விஷயங்களுக்கு நீங்க இந்த ஆட்டோஜென் ஃப்ரேம்வொர்க்கை நீங்க பயன்படுத்தலாம். மேலும் இது ஒரு லோ கோட் டூல். லோ கோட் நான் சொல்லும்போது உங்களோட எக்ஸ்டென்சிவ் கோடிங் இதுக்கு தேவைப்படாது. ரொம்ப விஷுவலா நீங்க உங்க கோடை டீபக் பண்ணவும் மேனேஜ் பண்ண இந்த டூல் உதவும். ஒரு பிகினரா அட்வான்ஸ் ஏஐ ஏஜென்ட்ஸை உருவாக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆட்டோஜென் ஃப்ரேம்வொர்க் உங்களுக்கு சிறந்ததா இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது க்ரூ ஏஐ ஃப்ரேம்வொர்க். இது ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேஸ்டான ஃப்ரேம்வொர்க். இது லாங் செயின் கொண்டு உருவாக்கப்பட்டது. இதுவும் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸை உருவாக்க பயன்படுத்தப்படும். அதுல முக்கியமா ரோல் பேஸ்ட் ஏஐ ஏஜென்ட்ஸை உருவாக்குறதுக்கு இந்த க்ரூ ஏஐ பயன்படுத்துவாங்க. நான் ரோல் பேஸ்ட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் தனித்துவமான நோக்கங்கள் இருக்கும். புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு ஏஜென்ட் அப்ளிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு டேட்டாவை கேதர் பண்ணி அனலைஸ் பண்றதுல ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். அது அதோட ரோலா இருக்கும். இதுவே இன்னொரு ஏஐ ஏஜென்ட் பார்த்துட்டீங்கன்னா ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்றது, எடிட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்களை ஸ்பெஷலைஸ் ஆன ஏஜென்ட்டா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் தனித்துவமான ரோல்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கணும்னா நீங்க க்ரூ ஏஐ பயன்படுத்தலாம். இதுவும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஏஐ ஏஜென்ட் ஃப்ரேம்வொர்க் தான். சோ இதை நீங்க ஃப்ரீயா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல பயன்படுத்திக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது லேண்ட் கிராஃப் ஃப்ரேம்வொர்க். இது லாங் செயின் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃப்ரேம்வொர்க். இதோட ஒர்க் ஃப்ளோ பாத்தீங்கன்னா, அதாவது இது செயல்படும் முறை நீங்க ஒரு ஃப்ளோ சார்ட் அல்லது ஒரு கிராஃப் மாதிரி பார்க்க முடியும். இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா நோட்ஸ் மற்றும் எட்ஜஸ் அப்படின்னு 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஏஐ ஏஜென்ட்ஸோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பல்வேறு ஏஜென்ட்ஸ் இடையே உள்ள தொடர்பு அல்லது அந்த டாஸ்க் ஃப்ளோ பாத்தீங்களா, அதையெல்லாம் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரேம்வொர்க்கை நீங்க பயன்படுத்தும் போது உங்களால விஷுவலா உங்களோட ஏஜென்டிக் ஏஐயோட ஃப்ளோ தெரிஞ்சுக்க முடியும். இதோட முக்கியமான அட்வான்டேஜ் ஹியூமன் ஏஜென்ட் கொலாபரேஷன். புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்கு, அதாவது ஒரு ஏஜென்ட்டோட இருந்து இன்னொரு ஏஜென்ட்டுக்கு இன்னொரு ஆக்ஷன் போகுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களால ஒரு பாஸ் வச்சு ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் நம்ம போய் அதை பார்த்துட்டு சரியா அப்படின்னு பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணா அடுத்த ஸ்டெப்புக்கு போற மாதிரி உங்களால பண்ண முடியும். ஏன்னா எல்லா யூஸ் கேசஸுமே ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம, அதாவது மனிதர்கள் மேற்பார்வை இல்லாம அந்த ஆக்ஷன் ஃபுல்லா முடிச்சிடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சில யூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட் வேலை செய்யும், பட் மனிதர்களோட அப்ரூவலோட அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்லாம் சில யூசர்ஸ் பிசினஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம லேண்ட் கிராஃப் ஃப்ரேம்வொர்க்கை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஓபன் ஏஐ நிறுவனத்தோட ஃப்ரேம்வொர்க்கான ஸ்வார்ம் ஃப்ரேம்வொர்க். நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஃப்ரேம்வொர்க்கை காட்டிலுமே இந்த ஸ்வார்ம் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப புதுசு. மேலும் இது ஒரு லைட் வெயிட் ஃப்ரேம்வொர்க். இதுவும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம்வொர்க் தான். ஆனா நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற சமயத்துல இந்த ஃப்ரேம்வொர்க் ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்த முடியாது. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அதாவது ரிசர்ச் பர்பஸ் தான் பயன்படுத்த முடியும். இதை இந்த நிறுவனத்தோட GitHub ரெபாசிட்டரியிலே தெளிவா போட்டிருப்பாங்க. இந்த ஃப்ரேம்வொர்க்கை நீங்க எக்ஸ்பெரிமெண்டல் மற்றும் ரிசர்ச் பர்பஸ் தான் பயன்படுத்தணும். இது வச்சு ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனை உருவாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஆனா அப்படி இருந்துமே டெவலப்பர்ஸ் மத்தியில் இந்த ஃப்ரேம்வொர்க் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. காலப்போக்கில் இது ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷனை உருவாக்க தயாராகிவிடும். அந்த சமயத்தில் இதோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். நம்ம கடைசியா பார்க்க போறது 5 டேட்டா ஃப்ரேம்வொர்க். இது ஒரு பைத்தான் பேஸ்ட் ஃப்ரேம்வொர்க். இந்த ஃப்ரேம்வொர்க்கை பயன்படுத்தி நீங்க பல LLM மாடல்ஸை வச்சு ஏஐ ஏஜென்ட்ஸை உருவாக்க முடியும். LLM மாடல்னு சொல்லும்போது ஓப்பன் LLMs, க்ளோஸ்ட் LLMs, அதாவது ஃப்ரீ LLMs, பெய்ட் LLMs எல்லாமே நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். மெமரி பவர் கொண்ட ஏஐ ஏஜென்ட்ஸை இந்த ஃப்ரேம்வொர்க் வச்சு நீங்க சுலபமா உருவாக்க முடியும். பைடேட்டா ஃப்ரேம்வொர்க் ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். ஆனா இங்க ஒரு கேட்ச் இருக்கு. எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களால ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியாது. சில அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்க்கு நீங்க
பணம் பே பண்ண தேவை இருக்கும். ஆனால் ஒரு பிகினராக இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் போதுமானது. ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபேமஸாக இருக்கிற 5 ஏஐ ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி சுருக்கமாக பார்த்துருக்கோம். ஒருவேளை இந்த ஒவ்வொரு ஏஐ ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான டெமோ வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வரும் காலங்களில் இந்த ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்கை பற்றியும் தனித்தனி வீடியோ டீட்டெயிலாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ உங்களை மாதிரி பார்க்குறேன். கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.